வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி. சுராஜ். முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 1ஆம் வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கை வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்தியா முழுவதும் 1100 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் உள்ளன. இவற்றில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் 1ஆம் வகுப்பில் சேர்க்கப்படுவார்கள். மத்திய மாநில அரசு ஊழியர்கள், ராணுவத்தில் பணியாற்றுவோரின் வாரிசுகள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். பொது பிரிவினரின் குழந்தைகளும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். கல்வி உரிமை சட்டத்தின்படி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு 25% இடங்கள் ஒதுக்கப்படும். சேர்க்கை உள்ளிட்ட விவரங்கள் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பின்னர் இணையதளத்தில் வெளியிடப்படும். இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஆண்டுதோறும் எப்போது நடைபெறுகிறது? கேள்வி 2. ISRO என்பதன் விரிவாக்கம் என்ன? கேள்வி 3. ஸ்பைஸ் கார்டன் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? இதற்கான பதிலை ஒரு சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு மாநில பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பு படித்த 31 மாணவர்கள் மட்டுமே கடந்த ஆண்டு IIT பொறியியல் படிப்புகளில் சேர்ந்துள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள IITகளில் இளநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு JEE மெயின் மற்றும் அட்வான்ஸ்ட் தேர்வுகள் எழுத வேண்டும். மாநில பாடத்தில் படிக்கும் மாணவர்கள் IITயில் சேர்வதற்கு வசதியாக கடந்த ஆண்டு JEE தேர்வு முறையில் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 60% கட் ஆஃப் மதிப்பெண்ணும், JEE மெயின் தேர்வில் 40% கட் ஆஃப் மதிப்பெண்ணும் பெற்றிருக்க வேண்டும் என்று மாற்றப்பட்டது. கடந்த ஆண்டுக்கு முன்பு வரை மாநில பாடத்திட்டத்தில் 20% கட் ஆஃப் மதிப்பெண் மட்டுமே கவனத்தில் கொள்ளப்பட்டது. இந்த மாற்றம் அமலுக்கு வந்த பின்னர் கடந்த ஆண்டு மாநில பாடத்திட்டத்தில் படித்த 1490 பேர் JEE மெயின் தேர்வு எழுதினர். ஆனால் அவர்களில் 31 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்று IITயில் சேர்ந்தனர். தமிழ்நாட்டிலிருந்து CBSE திட்டத்தில் தேர்வு எழுதிய 1528 பேரில் 419 பேர் மட்டுமே IITயில் சேர்ந்தனர். அதே நேரத்தில் ஆந்திராவிலிருந்து 3698 பேர் IITயில் சேர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது தெளிவுபட பகுதிக்கு செல்வோம். இன்றைய தெளிவுபட பகுதியில் 10ஆம் வகுப்பு ஆங்கில பாட முதல் தாள் மற்றும் 2ஆம் தாள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவது எப்படி என்பது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள ஆங்கில ஆசிரியை திருமதி சாவித்ரி லட்சுமணன். அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷினுடைய ஃபர்ஸ்ட் பேப்பருடைய ப்ளூ பிரிண்ட் பத்தி சொல்லுங்க. அதை எப்படி ஈஸியா ப்ரிப்பேர் பண்றது, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பத்தி சொல்லுங்க. சார், இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது அதை ஒரு 5 பிரிவா பிரிச்சிருக்கோம். வெக்கபுலரி ஐட்டம்ஸ், கிராமர் ஐட்டம்ஸ், ப்ரோஸ், போயட்ரி, லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு 5 பிரிவா பிரிச்சிருக்கோம். அதுல பார்க்க போனா அதுல கிராமர் ஐட்டம்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே they feel very difficult. அதுக்கு அவங்க அதிக கான்சென்ட்ரேஷன் கொடுத்தா தான் அவங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா அந்த வெக்கபுலரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதுல மோஸ்ட்லி லெசன் பேஸ்டா தான் இருக்கு. எல்லாமே லெசனுக்குள்ள இருந்து தான் இருக்கு. சோ அந்த லெசன் எல்லாம் அவங்க தரோவா படிச்சாலே போறோம், they can get good marks. ஓகே. சோ லெசன் படிச்சாலே போதும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ப்ரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கணும்? அதாவது அந்த லெசன் வைஸ்ல ஜெனரலா மற்ற சப்ஜெக்ட்னு பார்த்தா அதாவது புக் பேக் மட்டும் இல்லாம ஃபுல்லாவே படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது A to Z ஃபுல்லாவே படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி இங்கிலீஷ்ல பார்க்கும்பொழுது உள்ள இன்டீரியர்ஸ், அதாவது டோட்டல் புக்கையுமே படிக்கிற மாதிரியான பொசிஷன் இருக்குமா? லெசனை அவங்க தரோ பண்ணாலே போறோம். அதுல அவங்க அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லெசன்ல அந்த வெக்கபுலரி ஐட்டம்ஸ்ல சினானிம்ஸ் அன்டானிம்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த லெசன்ல கொடுக்கப்பட்டுள்ள அந்த பகுதிகள், அந்த பேராகிராஃப் பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஹார்ட் வேர்ட்ஸ், டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பத்தி பார்க்கும்போது ஒவ்வொரு பத்திக்கு பக்கத்திலேயே, ஒவ்வொரு பேராகிராஃப் பக்கத்திலேயே அந்த ஹார்ட் வேர்ட்ஸ்னுடைய க்ளாசரி இருக்கு. அதை அவங்க படிச்சாலே போறோம். சினானிம்ஸ் அன்டானிம்ஸ் they can definitely attend. அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு பேராகிராஃப்ல அது ஒரு ஈஸி டிப்ஸ் ஒண்ணு இருக்கு. எப்படின்னு சில பேராகிராஃப்ல பார்க்கும்போது அதுல நிறைய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருக்கு.
பக்கத்திலே glossary இருக்கும். அது அவங்க நல்லா தரோ பண்ணாலே போறோம். அந்த சினானிம்ஸ் அன்டானிம்ஸ் அவங்க எழுத முடியும். ஈஸியா எழுத முடியும். ஓகே, 1 மார்க் क्वेश्चन பொறுத்த வரைக்கும் எத்தனை மார்க் 1 மார்க் क्वेश्चंस இருக்கு மேம்? அதுல என்னென்ன வரும்? அதற்கான ப்ரிபரேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? 1 மார்க் क्वेश्चंस பாக்கும்போது ஒரு 35 மார்க்குக்கு அவங்களுக்கு 1 மார்க் क्वेश्चंस இருக்கு சார். அல்ல கிராமர் அப்புறம் லாங்குவேஜ் கன்சல்ட்ல கூட பார்த்தா அந்த எரர் ஸ்பாட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்கும்போது 1 மார்க் நிறைய இருக்கு. கிராமர் ஐட்டம்ஸ்ல வந்து அதுல ஒரு 10 மார்க், அப்புறம் இந்த எனி 10 அப்புறம் 12 கொடுத்து 12 क्वेश्चंस கொடுத்தா அதுல எனி 10 கேட்பாங்க. அதுல சாய்ஸ் இருக்கு. அதுல 10 மார்க் எடுக்க முடியும். அடுத்தது கிராமர்ல ஒரு 25 மார்க்ஸ்ல ஒரு 10 மார்க்ஸ்க்கு 1 வேர்டு இந்த மாதிரி ஈஸியா வந்து அதுலயே அந்த 1 மார்க்லயே அவங்க ஒரு 35 எடுக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ மத்த சப்ஜெக்ட் அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி விஷயம்லாம் சம் அந்த மாதிரி வந்ததுன்னா அது ஈஸியா அப்படியே நம்ம ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த போயம் அப்படின்ற ஒரு விஷயம் கரெக்டா அந்த அந்த கமா ஃபுல் ஸ்டாப் எல்லாமே இருக்கு அப்படின்றப்போ போயம்ல வந்து நீங்க அந்த ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. போயம் வந்து பாக்கும்போது இந்த குவாட் ஃப்ரம் மெமரி போயம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 யூனிட்ஸ்ல அவங்க வந்து இந்த மேன்லினஸ் போயம், அந்த கோயிங் ஃபார் வாட்டர்னு ஒரு போயம் இருக்கு. அடுத்தது இந்த லாஸ்ட் பாத்தீங்கன்னா மைக்ரேண்ட் பேர்ட்னு ஒரு போயம் இருக்கு. அந்த 3 வந்து அவங்க தரோ பண்ணாலே போறோம். டெஃபினட்டா அதுல ஏதான ஒரு 2 கண்டிப்பா வரும். அத பத்தி தொடர்ந்து பேசுவோம் மேடம். அதுக்கு முன்பாக கோவையில இருந்து ரேணுகா கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் ரேணுகா, உங்களுடைய சந்தேகம் என்ன நீங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க. எங்க பொண்ணு வந்து 10th படிக்குதுங்க. சொல்லுங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க வீட்டுல, ஆனா எக்ஸாம் போய் எழுதும் போது கரெக்டா எழுதுறது இல்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்? லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தாமா சொல்லணும். ஏன்னா அது வந்து நிறைய அந்த இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் ரீடிங் அண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் அதுதான் முக்கியம். இட் இஸ் நாட் அவர் மதர் டங், இட் இஸ் ஃபாரின் லாங்குவேஜ். ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து ஏதோ ஒரு பெரிய தமிழ் மீடியம் அவங்க பொண்ணு இல்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறாங்களே, எந்த மீடியத்துல படிச்சாலும் சரி அந்த ப்ரிப்பரேஷன் கரெக்டா இருந்ததுன்னா, அந்த பிரசன்டேஷன் முக்கியம், அந்த ப்ரிப்பரேஷன் கரெக்டா இருந்ததுன்னா அவங்களால நல்லா எழுத முடியும். அது அவங்க எழுதி பார்க்கணும். மோர் ரீடிங் அண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் வில் என்ஹான்ஸ் குட் மார்க்ஸ். ஓகே மேடம், இப்போ இங்கிலீஷ்ல கிராமரை பொறுத்த வரைக்கும் ஜெனரலா இப்போ ப்ரோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தோம். இப்போ போயம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, போயம் பத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் கிராமர் பத்தி பார்ப்போம். போயமை பத்தி பார்க்கும்போது சார், இதுல வந்து போயம்ல வந்து அவங்களுக்கு 4 டிவிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு குவாட் ஃப்ரம் மெமரி, அதுல பாத்தீங்கன்னா அப்புறம் 2 போயம்ல எனி ஒன் அவங்க அட்டன் பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த போயம் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து 2 லைன் கொடுத்துருவாங்க. அந்த 2 லைன்ல வந்து ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கும். who is I refer to, அந்த மாதிரியான ஒரு சின்ன 1 word கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போறோம். அதுல அந்த போயம் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அவங்க எழுத முடியும். அப்புறம் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கும் அவங்க வந்து அந்த மாதிரி தான். அப்ரிசியேஷன்ல பார்க்கும்போது அது கொஞ்சம் டீடைல்டா இருக்கும். அது வந்து லிட்டரரி டேர்ம்ஸ் மாதிரி இது வந்து வாட் இஸ் சிமிலி, வாட் இஸ் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இதுல என்ன வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன இருக்கு அதுல அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த சிமிலி எல்லாம் இருக்கு. சிமிலின்னும் போது வந்து இதை போல அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊமை சொல்லுவோம். அது இது போல அது அப்படின்னு சொல்லும்போது அதுல சிம்பிளா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த லைன்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்க. ஈவன் ஒரு கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் பத்தி சொல்லும்போது அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல அவங்க அந்த 1 மார்க்கை கண்டிப்பா எப்படி எடுக்க முடியும். சிமிலின்னு பார்க்கும்போது அதுல ஆஸ் அல்லது லைக் அந்த மாதிரி வார்த்தைகள் வந்திருக்கும். அப்ப அதை வந்து ஈஸியா அந்த லைனை கண்டுபிடிச்சு ஆஸ் லைக் வந்திருக்கு அப்படின்னா அதுல உவமை இருக்கு, அது வந்து சிமிலி அப்படின்னு எழுதிட முடியும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிமிலி, இங்க இந்த லைன்ல வந்திருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிமிலின்னு எழுத முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா மெட்டாஃபர்னு ஒண்ணு இருக்கும். மெட்டாஃபர்னு பார்க்கும்போது அது வந்து இம்ப்ளைடு சிமிலி, அது கொஞ்சம் அவங்களுக்கு டிஃபிகல்ட். அந்த தேர் ஆர் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இந்த மெட்டாஃபர். அதை அவங்க ஈஸியா பார்த்து லைன் பை லைன் அவங்க படிக்கும்போது அந்த வேர்ட்ஸ் அவங்க நல்லா இப்ப டார்க் கோல்னு இருக்கும். இந்த டார்க் கோல்னு இருக்கும்போது அது ஒரு இம்ப்ளைடு சிமிலி. ஓகே மேடம், நம்ம மெட்டாஃபர் பத்தி பேசுவோம். அதற்கு முன்பாக கோவையில இருந்து சுதேஷ் ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் சுதேஷ், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். மேடம் சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு சினானிம்ஸ்ல வந்து எல்லா புக் பேக்ல இருக்கிறது அந்த கிளாசரிஸ் மட்டும் படிச்சா போதுமா? இல்லம்மா, 2 தான் படிக்கணும். ஆனா அந்த கிளாசரிஸ் படிக்கும் பொழுது பக்கத்துல வேர்ட்ஸுக்கு மீனிங்ஸ் கொடுத்துருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு லெசன்ல இருக்கக்கூடிய அதிகபட்சமான வேர்ட்ஸ் எந்த பேராகிராஃப்ல இருக்கு
அப்படின்றத நீங்க முதல்ல அதை கண்டுபிடிங்க. ஒவ்வொரு லெசன்லயும் அதிகமா ஒரு 5 வேர்ட்ஸ் ஹார்ட் வேர்ட்ஸ் எந்தெந்த பேராகிராஃப்ல இருக்குன்னு பாருங்க. அந்த பேராகிராஃப்ல கிளாசரி கண்டிப்பா பக்கத்திலே கீழே கொடுத்திருப்பாங்க. அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதுல டெஃபினட்டா வர சான்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து புக் பேக் எக்ஸசைஸையும் நீங்க பாத்துக்கலாம். ஓகே மேடம், சிமிலி மெட்டாஃபர் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. மெட்டாஃபர் பத்தி மெட்டாஃபர் பார்க்கும்போது அது ஒரு இம்ப்ளைடு சிமிலி. அந்த மாதிரி அது வந்து இப்போ தமிழ்ல சாதாரணமா சொல்லும்போது இப்போ ஒரு இதுவாக தான் சொல்றேன் நானு. சிங்கம் வந்தான் அப்படின்னு சொல்லும்போது சிங்கம் வந்தான்னு போது அவரு சிங்கம் போல வந்தான் அப்படின்னு சொல்றோம். சிங்கம் போல வந்தான்னு போது அந்த போலன்றத சொல்லும் பொழுது அது அங்க சிமிலி ஆயிடுது. ஆனா சிங்கம் வந்தான்னு போது அந்த பர்சனே அங்க சிங்கமா வரான். அப்போ அதை மெட்டாஃபர் நம்ம சொல்லிடுவோம். அத வந்து இவங்களுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கணும்? இது இந்த மாதிரி கிராமர் விஷயங்களுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக காயத்ரின்னு ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம் காயத்ரி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ சார், ஒரு வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம். வணக்கம் சார், என் தம்பி வந்து 10th படிக்கிறான். அது வந்து அவனுக்கு எந்தெந்த போயம்ல இருந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு தெரியல. அப்ரிசியேஷன் போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அது ஜெனரலா வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லும்போது நம்ம கரெக்டா அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. ஏன்னா போயம் கொஸ்டின்ஸ்ன்றது வந்து எதுல வேணா வரலாம். ஆனா அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்க்கும்பொழுது எதெல்லாம் அதிகமா வந்து இந்த நிறைய லைன்ஸ்ல எது இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இப்போ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் எதுல எல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி மைக்ரேன் பேர்டு, மேன்லினஸ், கோயிங் ஃபார் வாட்டர் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. அது மாதிரி கிரை ஆஃப் தி சில்ட்ரன் இதுல எல்லாம் வந்து அந்த லைன்ஸ்ல நீங்க திரும்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாலே போறோம். அப்ரிசியேஷன் கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே மேம். கிராமர் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதை பத்தி நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. கிராமரோட ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. கிராமரை பத்தி பார்க்கும்போது கிராமர்ல வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸே வந்து நிறைய இருக்கு. அந்த ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா இஃப் கிளாஸ் வச்சு எப்படி நம்ம எழுத முடியும். இஃப் கிளாஸ் பார்க்கும்போது அந்த இஃப் கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இஃப் கிளாஸ் வச்சு எழுதுறது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்லயும் வரும். அதுல அடுத்தது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்லயும் இஃப் கிளாஸ் வருது. இந்த 1 மார்க் கொஸ்டின்லயும் இஃப் கிளாஸ் வருது. அந்த 1 மார்க் கொஸ்டின்ல இஃப் கிளாஸ் வரும்பொழுது அந்த இஃப்க்கு பக்கத்துல கொடுக்கக்கூடிய வர்பை நம்ம கவனிக்கணும். இது ஒரு டிப்ஸ் தான் அவங்களுக்கு. அந்த வர்பு வந்து பிரசன்டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதனுடைய ரிலேட்டட் கிளாஸ் வந்து மேபி அது கேனா இருக்கலாம், வில்லா இருக்கலாம், அல்லது ஷேலா இருக்கலாம். அந்த மாதிரி வரக்கூடியதா சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபுல்லா பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு காலர் வந்திருக்காங்க, ஸ்ரீனிவாசன். வணக்கம் ஸ்ரீனிவாசன், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். மேடம் கிட்ட தான் கேட்கணும். வணக்கம், கேளுங்க மேடம். சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். இப்போ கிராமர் சொல்றீங்க. அந்த கிராமர்ல வந்து இப்போ கிளாஸ்ல நடத்துறாங்க, புக்ல இருக்கிறது நடத்துறாங்க. புக்ல இருக்கிறது நடத்துறாங்க. சரி. அப்போ புக்ல இருக்கிற மாதிரியே ஆன்சர் நாங்க ப்ரிப்பேர் பண்ணணுமா, அல்லது கொஞ்சம் மாற்றி ஜெனரலா கொஞ்சம் இது பண்ணலாம்? ஜெனரலான எப்படி சொல்றீங்க நீங்க? இப்போ ஒரு கொஸ்டின் வருதுங்க, அந்த கொஸ்டின் வந்து புக்ல இருக்கிறது மாதிரியே எழுதணுமா? புக்ல இருக்க மாதிரி எழுதணும்னு இல்ல சார். நீங்க உங்களுடைய ஓன் தாட்ஸும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் இட் இஸ் ரிலவென்ட் டு தி சப்ஜெக்ட். இட் ஷுட் பி தி ரிலவென்ட். அப்படி இருக்கும்போது அது வந்து டிபெண்ட்ஸ் அபான் தி டீச்சர் ஹவ் தே டேக். ஆமா. சோ அதாவது கேட்கப்பட்டிருக்கிற கேள்விக்கு வந்து நீங்க கொடுத்திருக்கிற பதில் ரிலவென்ட்டா இருக்கணும். அத வந்து நீங்க உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல கூட எழுதலாம் அப்படின்னு இருக்கிறப்போ அது வந்து ரொம்ப ரெலவன்ஸ் இருக்கணும். அது ரெலவன்ஸ் இருக்கணும். ஓகே ஓகே மேம். கிராமர் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதுல கிளாஸ் இஃப் கிளாஸ் பார்க்கும்போது அதுல 2 விதமான இஃப் கிளாஸ் வந்து உங்க क्वेश्चनல கிராமர் ஐட்டம்லயே வருது. பார்ட் 2ல பார்க்கும்போது அந்த இஃப் கிளாஸ் வந்து 1 மார்க் क्वेश्चनல வருது. அது வந்து அவங்களுக்கு எப்பவுமே இந்த கிராமர்ல அந்த ஃபர்ஸ்ட் 15 to 24 பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே வந்து சூஸ் மாதிரி தான் இருக்கும். சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த இஃப் கிளாஸ் வந்து பிரசன்டென்ஸ்ல இருக்கு. அந்த இஃப் வர பார்ட் பிரசன்டென்ஸ் வருது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய ரிலேட்டட் கிளாஸ் வந்து ஷால் இருக்கலாம், அல்லது மே இருக்கலாம், கேன் இருக்கலாம். இஃப் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, இஃப் வர கிளாஸ்ல பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, அப்ப அதனுடைய ஆன்சர் வந்து would, could, should அந்த மாதிரி வரலாம். இப்போட பாஸ்ட் பர்ஃபெக்ட் வருது அப்படின்னா would have, could have, should have அந்த மாதிரியான ஆன்சர்ஸ் வரும். அது அவங்க திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது இது 1 மார்க் எல்லாம் ஈஸியா வாங்கறதுக்கான ஒரு
சின்ன ஒரு டிப்ஸ் தான். இப்போட பிரசன்டென்ஸ் இருக்கா, பாஸ்ட் டென்ஸ் இருக்கா, அல்லது பர்ஃபெக்ட் இருக்கா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கா, அதை பார்த்து அவங்க என்ன பண்ணலாம், ஈஸியா அவங்க வந்து ஆன்சர் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே மேடம், நம்ம கிராமர் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக பொள்ளாச்சியிலிருந்து ஹம்சவல்லின்றவங்க கால் பண்ணிருக்காங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன நீங்க கேட்கலாம். சார் வணக்கங்க மேடம். வணக்கங்க. சொல்லுங்க. வணக்கம் மேடம். என் பொண்ணு வந்து 10th படிக்கிறாங்க. சொல்லுங்க. எங்களுக்கு வந்து அதிகமா படிப்பு இதெல்லாம் தெரியாதுங்க. இங்கிலீஷ்ல மட்டும் மார்க் ரொம்ப கம்மியா வாங்கிட்டு இருக்காங்க மேடம். எக்ஸாம் எப்படி எழுதுறதுக்கு என்ன பண்ணலாங்க மேடம்? அதாவது இதுக்கு வந்து என்ன சொல்றோமா, நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்றது மட்டும் இல்லாம பிரசன்டேஷன் முக்கியம். பிரசன்டேஷன் பார்க்கும்போது அவங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதாவது இது ஒரு ஜெனரல் இதுதான் நான் சொல்றேன். அவங்களுடைய பிரசன்டேஷன் வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா பிளாக் பென் ப்ளூ பென் யூஸ் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பேஜஸ் வந்து அவங்க எந்த அடித்தல் திருத்தல் இல்லாம எழுத சொல்லுங்க. ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். பிராக்டிஸ், ரீடிங் பிராக்டிஸ் இருக்கணும், ரைட்டிங் பிராக்டிஸ் இருக்கணும். ரைட்டிங் பிராக்டிஸ்ல பார்க்கும்போது அடித்தல் திருத்தல் இல்லாதபடி எழுதுறதுக்கு அவங்க வந்து நிறைய தடவை அந்த போயம் எல்லாம் எழுதி பார்க்க சொல்லுங்க. அதுல வந்து கமா ஃபுல் ஸ்டாப், அந்த ஆத்தர் நேம் எழுத சொல்லுங்க. மேல ஹெட்டிங் வந்து பிளாக்ல எழுத சொல்லுங்க. அப்புறம் வேற என்ன சொல்றது, அந்த ஒன் வேர்ட் எல்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த கிராமர் ஐட்டம்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல நிறைய வந்து லேர்னிங் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குதுமா. அந்த லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வாங்கி அதுல நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த லேர்னிங் மெட்டீரியலை வந்து பார்த்து அதுல நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்க பொண்ணு நல்லா மார்க் வாங்க முடியும். குவாட் ஃப்ரம் மெமரி எழுத சொல்லுங்க. அப்புறம் வந்து போயம் அப்ரிசியேஷன், காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் இந்த 2 லைன் கொடுத்திருப்பாங்க. அந்த 2 லைனுக்குள்ளான ஆன்சர் வந்து அவங்களுக்கு தெரியாதுன்னா கூட வந்து அதை விட்டுற சொல்லாதீங்க. அதாவது இங்கிலீஷ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா அவங்க எழுதணும். இந்த பேப்பரை கவர் பண்ணியே ஆகணும். அதுல ஒரு 52 கொஸ்டின் அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருக்குன்னா அந்த சில பேர் என்ன பண்றாங்க, பார்த்த உடனே ஒரு 2-3 பக்கத்துக்கு கொடுத்துட்டு இருந்த உடனே அதை பார்த்துட்டு பயந்துட்டு பாதி பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாமே போயிடுறாங்க. அது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அவங்க என்ன பண்ணணும், முதல்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண தெரியுதோ தெரியலையோ அந்த பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும். உங்க பொண்ணை வந்து பயம் இல்லாம நல்லா படிக்க சொல்லி அதை திரும்ப திரும்ப எழுதி பார்க்க சொல்லுங்க. நல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத சொல்லுங்க. பிரசன்டேஷன் முக்கியமா நல்லா ஹேண்ட் ரைட்டிங் எழுத சொல்லுங்க. அப்படி இருந்தா டெஃபினட்டா நல்ல மார்க் வாங்க முடியுமா. பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. ரைட்டிங் பிராக்டிஸ் நிறைய இருக்கணும். ஓகே மேடம், தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக எண்ணூர்ல இருந்து சித்ரான்றவங்க கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் சித்ரா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். நான் ஹவுஸ் ஒய்ஃப் மேடம். சொல்லுங்க. நான் ப்ளூடூத் பார்த்து படிக்கலாங்களா? நான் 10th எழுத போறேன் மேடம். சொல்லுங்க. ப்ளூடூத் பார்த்து படிக்கலாங்களா மேடம்? ப்ளூ பிரிண்ட் பார்த்து படிக்கலாமா கேக்குறீங்களா? அதுதான் ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட் கண்டிப்பா அது தெரிஞ்சாதான் உங்களால கொஸ்டினே அட்டெண்ட் பண்ண முடியும். எந்தெந்த மார்க் இப்ப முதல்ல வந்து சின்னானம் சந்தானம் எல்லாம் அதுல கண்டிப்பா சூஸ்ல தான் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க அப்படியே பார்த்து அத நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்லாவே எழுத முடியும். இப்ப கிராமர் ஐட்டம்ல பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து இஃப் கிளாஸ் இருக்கு, இதுலயும் இஃப் கிளாஸ் இருக்கு. அதுல சூஸ்ல கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க ஓனா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க ஓனா அதை வந்து டிரான்ஸ்ஃபர்ம் பண்ணி எழுதணும். அதுல எப்படி 2 சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதை எப்படி கம்பைன் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். சோ ப்ளூ பிரிண்ட் இல்லாம உங்களால வந்து ப்ளூ பிரிண்ட் தெரியலன்னா இங்கிலீஷ்ல மார்க் வந்து கம்மியாயிடுமா. கண்டிப்பா நீங்க ப்ளூ பிரிண்ட் வச்சு படிங்க. ஓகே மேடம், கிராமர் பத்தி பேசிட்டு இருந்தோம். கிராமர்ல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத சுருக்கமா சொல்லுங்க. கிராமர்ல முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து இது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா அவங்களுக்கு வந்து they find very difficult in phrases. ஓகே, அந்த phrase prepositions அதெல்லாம் அவங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சார். அப்புறம் வந்து டென்ஸ், வாய்ஸ்ல புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கு. அப்புறம் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், ஐடென்டிஃபைங் தி சென்டென்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க நிறைய புக் பேக் எக்ஸசைஸ்ல இருந்து நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஃப்ரேசியல் வர்ப்ஸ்
அதெல்லாம் ரிப்பீட்டடா அவங்க திரும்ப திரும்ப வந்து அந்த புக் பேக் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேசல் வர்ப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ப்ரிபோஷன்ஸ், ஃப்ரேஸ் ப்ரிபோஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து டிஃபிகல்ட் ரொம்ப அவங்களால. ஏன்னா அது வந்து 2 ஃப்ரேசல் வர்ப்ன்றது வந்து ப்ரிபோஷன் வார்த்தையோட இணைஞ்சு வரக்கூடியது. அது தனியா எடுத்தா ஒரு பொருள் வரும், அது சென்டென்ஸ்ல வரும்போது அதுக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுக்கும். தொடர்ந்து பேசுவோம் இதை பத்தி. அதுக்கு முன்பாக திருவண்ணாமலையில இருந்து அப்துல் சலாம் கால் பண்ணிருக்காரு. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன நீங்க கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என் டாக்டர் வந்து 10th படிக்கிறாங்க. அதாவது 80% மேலதான் எடுக்கிறாங்க இங்கிலீஷ். சரி, பாத்தீங்களா? அதாவது டெஸ்ட்ல எல்லாம் எழுதும் போது என்னன்னா ஒரு அடித்தல் திருத்தம் வந்தா வந்து ஃபெலிகான் யூஸ் பண்றாங்க. ஃபெலிகான் அதாவது கரெக்ஷன் பண்ணாங்க, கரெக்ஷன் பண்ணிட்டு அது மேல ஓவர் ரைட் பண்ணிட்டு எழுதுறாங்க. அது மாதிரி பண்றது கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அந்த டாக்டர் வந்து அதே திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சட்டத்துல ஏதாவது இடம் ஏதாவது இருக்குதா? அப்படி ஏதாவது ஃபெலிகான் யூஸ் பண்ணா மார்க் கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ரூமரும் இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதாவது ஃபெலிகான் யூஸ் பண்றது என்னன்னா அது மேல ஓவர் ரைட் பண்ணும்போது எந்த இது இல்லாம நல்லா நீட்டா இருக்கு பேப்பர் பார்க்கும்போது. ஆனா அவங்களுக்கு அது வந்து மார்க் மாதிரி ஒரு ஐடென்டிபிகேஷன் தெரியுது. அது விஷயமா ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இது யாருமே இன்னும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூவே இல்ல சார். இது மாதிரி அத இது யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க சொல்றீங்க ஒயிட்னர் பத்தி சொல்றீங்க. இந்த ஒயிட்னர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இது வரைக்கும் நானும் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. பட் அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்ல, யூஸ் பண்ணலாம் சார். ரப்பர் போட்டு அழிச்சீங்கன்னா பேப்பர் கிழிக்க சான்ஸ் இருக்கு. இல்லன்னா ஸ்லைட்டா ஒரு கோடு போட்டு பென்சிலால அடிச்சுட்டு கூட பக்கத்துல எழுதலாம். ஓவர் ரைட் மட்டும் அவாய்ட் பண்ண சொல்லுங்க, மற்றபடி இதுக்கு மார்க் குறைக்க மாட்டாங்க சார். ஓகே மேடம். கிராமர்ல ப்ரிபோஷன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, டைரக்ட் இன்டைரக்ட் அந்த மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய கிராமர் விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. இந்த பார்ட் கிராமர்ல வந்து பார்ட் 1ல வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. கிராமர் ஐட்டம்க்கு மட்டும் நோ சாய்ஸ் சார். அது ஃபுல்லா தே ஹேவ் டு அட்டெண்ட் ஆல். அதுல பாத்தீங்கன்னா 15 to 29 கொஸ்டின்ஸ். அதாவது அதுல ஒரு 10 கொஸ்டின், இதுல ஒரு பார்ட் 1ல ஒரு 10 கொஸ்டின் இருக்கு, பார்ட் 2ல வந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்கு. கிராமர்லயே பார்ட் 1 பார்ட் 2. அதுல பாத்தீங்கன்னா இந்த பார்ட் 1 ரெஸ்பாண்ட் டு தி ஃபாலோயிங்ல பாத்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்துரும். அதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து சூஸ்ல வந்துரும். அதை வந்து ஈஸியா அவங்க கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் பார்க்கும்போது அவங்க நிறைய அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இப்ப டைரக்ட் இன்டைரக்ட்னு பார்த்தா அதுல கண்டிப்பா அவங்க வந்து பேசிக்ல இருந்து தெரிஞ்சுக்கணும். அதுல 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு. அதுல வந்து ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி, அந்த அதெல்லாம் நல்ல பேஸ் தெரிஞ்சாதான் அவங்களால டிரான்ஸ்பர்மேஷன் பண்ண முடியும். அதுல இருந்து அவங்க எது இன்ட்ராகேட்டிவ், அந்த இன்ட்ராகேட்டிவ்ல வந்து ரிலேட்டிவ், அதாவது இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் கொடுத்தா எப்படி எழுதுறது, சப்போஸ் அது வரலன்னா இஃப் போட்டோ வெதர் போட்டோ எப்படி எழுதுறது, இதெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அது தெரிஞ்சதான் அந்த டைரக்ட் இன்டைரக்ட் கரெக்டா அவங்க செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் இன்டைரக்ட் டு டைரக்ட் அதை ரிவர்ஸ்ல அப்படியே தெரிஞ்சது. அப்பதான் அவங்களால வந்து அதை பண்ண முடியும். அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கும்போது ஈவன் நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதை வந்து மிஸ்டேக் பண்றாங்க. நிறைய பேர் அதை தவற செய்யறாங்க. அதுக்கு வந்து மோர் பிராக்டிஸ் தான் ரொம்ப தேவை சார். ஓகே மேடம். இவ்வளவு நேரம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய இங்கிலீஷ்க்கான எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. தகவல்களுக்கு நன்றி. அடுத்து இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஆண்டுதோறும் எப்போது நடைபெறும் என்று கேட்டிருந்தோம். பிரவாசி பாரதிய திவாஸ் என்று அழைக்கப்படும் இந்த தினம் ஆண்டுதோறும் ஜனவரி 9 கொண்டாடப்படுகிறது. 1915ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் இருந்து மகாத்மா காந்தி நாடு திரும்பிய தினம் இது என்பதால் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. கேள்வி 2, ISRO என்பதன் விரிவாக்கம் என்ன? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்பதுதான் இதற்கான விரிவாக்கமாகும். 1969ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இது தொடங்கப்பட்டது. கேள்வி 3, ஸ்பைஸ் கார்டன் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதில் கேரள மாநிலம் தான் ஸ்பைஸ் கார்டன் என்று அழைக்கப்படுகிறது. மலை சார்ந்த இந்த மாநிலத்தில் ஏழைக்காய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அதிக அளவிற்கு விளைவிக்கின்றன. இதனாலேயே அது ஸ்பைஸ் கார்டன் என்று அழைக்கப்படுகிறது. ஹைதராபாத்தில் உள்ள டெக்கான் கிராமீனா பேங்கில் பல்வேறு பணிகளுக்கு IBPS நடத்திய பொது எழுத்து தேர்வில் தகுதி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் பணிக்கு 188 பேர், ஆபீசர் ஸ்கேல் 1 பணியிடத்திற்கு 121 பேர், ஆபீசர் ஸ்கேல் 2 ஜெனரல் பேங்கிங் ஆபீசர் பணியிடத்திற்கு 15 பேர் உட்பட 339 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர்.
கடந்த ஆண்டு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இந்திய வங்கி பணியாளர் தேர்வு மையம் நடத்திய பொது எழுத்துத் தேர்வில் தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் பணிகளுக்கு ஏற்ற கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். கட் ஆஃப் மதிப்பெண்களை டெக்கான் கிராமினா பேங்க் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்ணில் சலுகை வழங்கப்படும். தகுதி வாய்ந்த கட் ஆஃப் மதிப்பெண் பெறுபவர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் டெக்கான் கிராமினா பேங்க் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கட் ஆஃப் மதிப்பெண் தகுதிக்கு ஏற்ப நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். நேர்முக தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் இறுதியாக ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள்.